My dear students, this is class 10 maths, chapter 3 algebra, example 3.14 பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா find the excluded values of the following expressions if any அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் கோவைகளின் விலக்கப்பட்ட மதிப்பு காண்க. ஸோ சப்டிவிஷன் 1ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா x plus 10 by 8xன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸில் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே டினாமினேட்டர் 0 வந்ததுன்னா அது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும் இல்லையா. இஃப் denominator equal to 0 then the expression is undefined. Okay, that means இங்க denominator பாத்தீங்கன்னா 8x இல்லையா. so 8x equal to 0 then x equal to 0 by 8 numerator 0 வந்தாலே அந்த வேல்யூ வந்து 0 தான். so இங்க x க்கு நம்ம 0 தவிர என்ன வேல்யூனாலும் கொடுக்கலாம். so அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். பட் நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம 0 கொடுத்தா மட்டும் இது வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ ஈக்குவல் டு 0, அதாவது நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ இங்கே கொடுக்க முடியாதோ அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. ஓகே, சப்டிவிஷன் 2ல பார்த்தீங்கன்னா 7p + 2 by 8p ஸ்கொயர் + 13p + 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 8p ஸ்கொயர் + 13p + 5 இல்லையா. ஸோ டினாமினேட்டர் 0 வந்தால் இஃப் 8p ஸ்கொயர் + 13p + 5 ஈக்குவல் டு 0னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. தென் 8 × 5 40. 40யை நம்ம 8 × 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே நம்ம ப்ளஸ் சிம்பிள் கொடுக்கும்போது 8 + 5 வந்து 13, அதாவது பியோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்குது. ஸோ இப்போ இங்கே முன்னாடி பி ஸ்கொயருக்கு முன்னாடி 8 இருக்கிறதுனால நம்ம எப்படி இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இது ரெண்டு கடியிலையும் நம்ம 8 போட்டுக்கலாம். அப்போ 188 இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ இங்கே ஒரு பி போட்டோம்னா இதோட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா p + 1 8p + 5 ஈக்குவல் டு 0. தென் p + 1 இங்கே வச்சுட்டு 8p + 5 வந்து அந்த எடுத்துகிட்டு போனோம்னா 0 கடியில் போயிடும் இல்லையா. ஸோ நியூமரேட்டர் 0 வந்தாலே டோட்டலாக 0 ஆகிடும். அதே போல் 8p + 5 இங்கே வச்சுட்டு p + 1 அந்த எடுத்துகிட்டு போனாலும் 0 கடியில் வந்துடும். தென் 8p + 5 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இந்த இடத்துல +1 அந்த போயிட்டு -1 ஆகிடும். ஸோ pக்கு -1 வேல்யூ கொடுத்தா இந்த எக்ஸ்பிரஷன் 0 ஆகிடும். அடுத்து 8p இங்கே வச்சுட்டு +5 அந்த எடுத்துகிட்டு போட்டால் 8p இங்கே வச்சுட்டு +5 அந்த போச்சுன்னா -5 ஆகிடும். தென் p ஈக்குவல் டு -5/8ன்னு வரும். அதாவது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 அந்த போனதுன்னா டிவிஷனுக்கு போயிடும். ஸோ இங்கே பியோட வேல்யூ வந்து நம்ம -5/8 கொடுத்தாலும் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து அன்டிஃபைன்ட் ஆகிடும், அதாவது டினாமினேட்டரில் 0 வந்துடும். ஓகே, ஸோ சப்டிவிஷன் 2ல எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் தர முடியாது இந்த இடத்துல, அதே போல் இங்கே பிக்கு நம்ம என்னெல்லாம் வேல்யூ கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஆர் -1, -5/8 இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம இங்கே பிக்கு கொடுக்க முடியாது. ஓகே, சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா x/x² + 1ன்னு இருக்கு. x/x² + 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போடுவோம். அதாவது இஃப் x² + 1 ஈக்குவல் டு 0 தென் x² ஈக்குவல் டு இந்த +1 அந்தாட்ட போனதுன்னா -1 வரும். இப்போது எந்த நம்பரோட ஸ்கொயருமே மைனஸில் வராது இல்லையா. ஸோ இது வந்து அப்சர்ட். ஓகே, அதாவது எக்ஸுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா இது வந்து -1 வந்து ரூட்டுக்குள்ளே வருது, இப்படி வரக்கூடாது இல்லையா. ஸோ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இந்த டினாமினேட்டரோட வேல்யூ வந்து எப்பவுமே ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும் இல்லையா. இங்கே பாருங்கப்பா, x² இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது 0க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான். ஓகேவா, சப்போஸ் ஒரு -1க்கு நீங்கள் ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும், +1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரும். அதனால x² வேல்யூ வந்து எப்போவுமே
ஜீரோக்கு ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது ஜீரோவோட பெரியதாக இருக்கலாம். அப்போ நம்ம இந்த இடத்துல எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக தான் இருக்கும் இல்லையா. இப்போது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது இல்லையா. ஸோ நான் இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் ஜீரோ போட்டுடுறேன். ஜீரோக்கு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு என்ன வரும், 1 தானே வரும். ஸோ நீங்கள் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் இது வந்து அன்டிஃபைன் ஆகாது. அதனால் there is no real number excluded values for this expression. Okay, so lastல நம்ம இதை எழுதிடலாம். No real excluded values. Thank you students.